ஒரு இடிச்சு வாயிரும் மாட்ட மாட்டேங்கிறானே. இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள வாடகை கொடுக்கலன்னா பொட்டி சட்டி எல்லாம் தூக்கி வெளியே எரிஞ்சிருவாளே. சாமி சீக்கிரமா திருப்பதி தீந்துற போது வரண்ட தெரியும் சாமி. யாரு டபுள் ஆக்டிங்க? போக போக சாப்பிட்டுட்டே இருங்கப்பா. இன்னொரு வாழைத்தாரும் இன்னொரு பொறி முட்டையும் வாங்கி தரேன். ஓ மம்மி எலிபண்டா? அடேங்க அப்பா, இது என்ன வீடா இல்ல காடா? உள்ள இருந்து எலிபண்ட்ஸ் குரூப்பே வந்துட்டு இருக்குது. நைனா திருப்பதியில கடல் இருக்குமா நைனா? கப்பல்ல போகல நைனா. கப்பல் கவுந்துரு நைனா. ஏங்க குழந்தைகளை திட்டிட்டே இருக்கீங்க? ஏண்டி குழந்தைகளா இது பூதங்கடி? இவங்க என்னமோ சிலிமா இருக்கிற மாதிரி அவங்கள பூதம்ங்கறாங்க. டேய் மொத்தமே பூத குடும்பம்டா. சாமி கும்பிட்டு புறப்படுவோமா? எப்படியும் திருப்பதி இருந்து தெரியும் வரை 7 நாள் ஆகும். கோவிந்தா லட்டு கடைக்கு கோவிந்தா, எங்க சைஸ்க்கு லட்டு கடைக்கு கோவிந்தா. ஜெய் ஆஞ்சநேயா, ஜெய் ஜெய் ஆஞ்சநேயா. ஓ யானைங்க எல்லாம் சர்க்கஸ்ல ட்ரெய்னிங் எடுத்துக்கும் போல இருக்குது. ஏழுமலையா, கோயில் கோயிலா 2 பேர்த்தையும் கூட்டிட்டு போறேன். எந்த கூட்டத்திலேயாவது தொலைஞ்சு போயிருவாங்களான்னு பாக்குறேன். தொலைய மாட்டேங்கிறாங்களே. வெங்கடாஜலபதி, இந்த தடவையாவது 2 பேரும் தொலைஞ்சு வாங்கணும். இல்லையா உன் கோயில் உண்டியிலேயே 2 பேர்த்தையும் தூக்கி போட்டுருவேன். ஆமா. டேய் டேய் வெங்கடாஜலபதி பாவம் விட்டுருங்கடா. அப்பா சீக்கிரம் வாடாப்பா. அள்ளிவுக்காரங்களா வண்டியடப்பா. ஓ சரி, இனி வீட்டை வித்துற வேண்டியதுதான். எக்ஸ்கியூஸ் மீ, எஸ். இந்த ஏரியால ஏதாவது வீடு டீசெண்டா வாடகை கிடைக்குமா? யூ வாண்ட் ஹவுஸ்? யா, see the best house. That house, Okay house? beautiful. You are very lucky man, magic man, gentleman, but not old man. Of course, இதேதான் என்னோட 5வது வைஃப் கூட சொல்லுவாங்க. One more repetition. 5th wife. Head down. Thank you. Shall we see the house now? A little move. Thank you. ஏண்டா இது முடியா கம்பியாடா? கண்ணை இந்த குத்து குத்திட்டு போறான். Come on, quick, quick. Wait man. Quick யா. டேய், ஏன் நீ டென்ஷன் ஆகுற? இருக்கிற 4-5 கம்பி உளுந்துற போகுது. நில்றா. ஏண்டா பூட்ட நக்கற? பாத்துல இதுக்கு முன்னால? பாத்துங்க. என்ன பாத்துக்க? பாத்துங்க. Why so much of keys? This street all house my house. அதாவது இந்த தெருவுல இருக்கிற வீடு பூரா என் வீடு. அப்படியா? Shut up your mouth. Open the door. கம்மியா வாடா காட்றேன். டேய் இதான் வீடு பாத்துக்க. டேய் ரொம்ப சுத்தாத, பொத்துன கீழ விழுந்து கைய கால உடைச்சுக்குவேன். ஆமா, வீட்டு பக்கத்துல ஏதாவது நல்ல பிளேஸ் இருக்கா? இந்த வீட்லயே 4 பிகர்ஸ் இருக்கு, ஆனா நீ தாங்க மாட்டே. தட் சைட். நோ நோ, யூ ஆர் மிஸ்டேக்கன். நான் எதுக்கு சொல்றேன்னா, இப்ப நான் இருக்கிற ஏரியால என் வீட்டை சுத்தி ஒரே ஃபிகர்மயா எல்லாம் என்கிட்ட வந்து ஐ லவ் யூ ஒரே தொந்தரவுங்க. இந்த மூஞ்சிய பார்த்து அட மவனே. அதனாலதான் நான் வேற வீடே பாக்குறேன். அவங்க தொந்தரவு தாங்க முடியாம வந்துட்டியா, இல்ல உன் தொந்தரவு தாங்க முடியாம உன்னை துரத்தி விட்டாங்க? படுவா, என்ன டச் பண்ணி பேசுற? அப்புறம் வீடு கிடைக்காது. நோ நோ, ஐ வாண்ட் திஸ் ஹவுஸ். ஆமா, என்ன வாடகை, எவ்வளவு அட்வான்ஸ்? வாடகை சிம்பிள் தான், 1000 rupees. அட்வான்ஸ் 10,000 rupees. என்ன இல்லையா? நோ நோ, இல்லங்கிறது ஒண்ணுதான், நோங்கிறது ஒண்ணுதான்டா. நிறுத்து நிறுத்து, டேய் டிரைவர் வேலை நிறுத்து. ஏன் ஜாமி வண்டி நிறுத்த சொன்னேன்? நைனா முறுக்குட்டாம வீட்ல விட்டுட்டு வந்துட்டேன்டா நைனா. நைனா வேற வீட்டுக்கு திருப்புடா, இல்ல வேற சாச்சிடுவேன். டிரைவர் வண்டி வீட்டுக்கு திருப்பப்பா. சாச்சாலும் சாச்சிருவானுங்க. டேய் கேளடா, பாடமே கொடுக்கல, அதுக்குள்ள என்ன மேல வைக்கிற? டென்ஷன். என்னாச்சு? நதிங், அமௌண்ட் கொஞ்சம் கம்மியா இருக்கு. அதெல்லாம் இல்ல, பரவாயில்ல. நோ நோ, ஜஸ்ட் 2000 rupees சேஞ்ச் தான் கொண்டு வந்திருக்கேன். ஓகேயா? ஆட நீங்க என்னங்க சார், மனுஷனையே மனுஷன் நம்பும் போது நான் உங்களை நம்பாம இருக்க முடியுமா? டோன்ட் டச். வயிற்றுல கை வைக்கிற பணத்தெடு மேன். என்னடா நான் எண்ணிக்கிறேன். பிரதர், பெட்ரூம் எங்க இருக்கு? அது வீட்டுக்காரன் தான் கேட்கணும். தேங்க் யூ. ஹலோ, we will meet ஜெனரல் ஹாஸ்பிடல். Gentleman, please meet you. சரிடா நாயே. ஐயோ, யானை கூட்டம் ரிட்டனா? நைனா வீடு திறந்துக்கடா நைனா. திருட உள்ள பூந்துட்டான் போல இருக்கடா நைனா. வாடா சீக்கிரம் வீட்டை ஒழுங்கா பூட்டிட்டு வந்தியா?
எவன் வந்து திறந்தானே தெரியலையே. யாரா நீ? நீங்க யாரா? ஏண்டா எங்க வீட்டுல வந்து உட்காந்துக்கிட்டு எங்களையும் யாருன்னு கேக்குற நீ? இப்பதான் ஹவுஸ் ஓனர் 2000 ரூபீஸ் டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்துருக்கேன். பேலன்ஸ் 8000 ரூபீஸ் நாளைக்கு தரேன்னு சொல்லியிருக்கேன். அண்டர்ஸ்டாண்ட்? ஏண்டா பூட்டை வச்சு திருட வந்துட்டு அட்வான்ஸ் கொடுத்தேன்றியா நீ? பாட்டி இந்தாங்க வாடகை பணம். என்னப்பா இது? நல்லா இருப்பா. பாட்டு போடா. ஆஹா, இப்படியே ஜோதியில ஐக்கியமா எல்லாம் போடுறது. அண்ணாமலை தீபத்தோட அம்சமா இருப்பா. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, இன்னைக்கு கார்த்திகை தீபமா? இல்ல, ரம்ஜான். கரெக்ட் கரெக்ட். விளக்கு வைக்கும் போதே நினைச்சேன். மே ஐ ஹெல்ப் யூ? ரொம்ப தேங்க்ஸ். ஏற்கனவே வானர படைங்களை வச்சுக்கிட்டு தொல்லை தாங்க முடியல. அங்கங்க விளக்க ஊதி அனுப்பிச்சிடுறாங்க. இதுல நீ வேறயா? ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்க, நான் நல்லா விளக்கேத்துவேன். சரி சரி, ஏத்து. தேங்க்யூ. ஹலோ, விளக்கு அங்க இருக்கு. இது இந்த பிரகாசத்துல ஜோதி எங்க இருக்குன்னே தெரியலங்க மேடம். ஆமா, இந்த விளக்கெல்லாம் ஒரிஜினல் பித்தளைங்களா? ஏன்? தட் இஸ் பிசினஸ் மேட்டர். விளக்கேத்துறதுக்கு முன்னாடியே போயிட்டாலே. இப்படின்னு தெரிஞ்சுன்னா விளக்க கழுவுறதுல இருந்தே கோஆபரேட் பண்ணிருப்பேனே. இல்ல சுமித்ரா, புடவையில தீ பிடிச்சது. அதான். ஐயோ, கையெடுத்துட்டீங்க. ஒரு தேதி பார்த்தா தென்றல் வீசும், ஒரு கேள்வி கேட்டால் முலை பேசும். உயிர் நாடி எங்கும் மணல் மூட்டும், உன்னை தீண்ட தீண்ட சுகம் காட்டும். முதல் முதல் தொடும் போது மடல் விடும் உயிர் காதல். வா வா எந்தன் வாழ்வே, ஒரு தேதி பார்த்தா தென்றல் வீசும், ஒரு கேள்வி கேட்ட முலை பேசும். உயிர் நாடி எங்கும் மணல் மூட்டும், உன்னை தீண்ட தீண்ட சுகம் காட்டும்.
என்றும் தோற்றதில்லை, தேவனின் விதியில் மாற்றமில்லை. நாள் முழுக்க தன் ஞாபகம் தான் எதிர்பார்த்திருக்கும் இந்த பூமுகம்தான். ஒரு தேதி பார்த்த தென்றல் வீசும், ஒரு கேள்வி கேட்ட முல்லை பேசும். உயிர் நாடி எங்கும் அனல் மூட்டும், உன்னை தீண்டு தீண்ட சுகம் காட்டும். ஓட வேண்டும் ஒரு பூவிலங்கை, இசை பாட வேண்டும் உந்தன் காற்றலங்கை. ஏற்ற வேண்டும் சின்ன பூத்திரியை, அதை பார்க்க வேண்டும் முதல் ராத்திரியை. தாமரையே சிறுவான் பிறையே, மார்பினில் வழியும் தேன்மழையே. காதலனே இசை பாடகனே, கீதங்கள் பொழியும் பாவலனே. நீ இல்லையே இங்கு நான் இல்லையே, குளிர் நீ நிலையே, துள்ளும் மீன் இல்லையே. ஒரு தேதி பார்த்தால் தென்றல் வீசும், ஒரு கேள்வி கேட்டால் முல்லை பேசும். உயிர் நாடி எங்கும் மலர் மூட்டும், உன்னை தீண்ட தீண்ட சுகம் காட்டும். முதல் முதல் தொடும் போது மடல் விடும் உயிர் காதல். வா வா எங்கள் வாழ்வே, ஒரு தேதி பார்த்தால் தென்றல் வீசும், ஒரு கேள்வி கேட்டால் முல்லை பேசும். உயிர் நாடி எங்கும் மலர் மூட்டும், உன்னை தீண்ட தீண்ட சுகம் காட்டும். காக்கா காக்கா காக்கா. அதானே பார்த்தேன். நம்மால் நமக்கு டிஃபன் வைக்கிறதுல கரெக்டா பங்க்சுவாலிட்டி கீப் பண்றா. காக்கா கிட்லி. அத காக்கா கிட்டே சொல்லு. சொல்லிக்கிறேன். அட வாங்க ஃப்ரெண்டு. சட்னியோட இட்லி இருக்கும்போதே நினைச்சேன் இது நமக்கு இல்லன்னு. லவ் லவ் தானே. பாத்தீங்களா, கோச்சிக்கிறீங்களே. லவ்ஸ் இப்ப வந்தது, ஆனா நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை மறக்க முடியுமா? இந்தாங்க உங்க பங்கு. See you. ஏன்னு என்ன பண்றீங்க? பாத்தீங்களாக்கும். வெக்கப்படாதீங்க. ஆஹா, அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. அத நீங்க எங்க ஊருக்கார மாதிரி பேசுறீங்க. இனிமே அதுவும் நம்ம ஊர் தானுங்களே. ஆமா, இட்லி நல்லா இருக்குதுங்களா? இட்லி நல்லா இருக்குதாம்பீங்க, சட்னி நல்லா இருக்குதாம்பீங்க, அப்புறம் பாவாடை ஜாக்கெட்லாம் நல்லா இருக்குதாம்பீங்க, அப்புறம் நான் நல்லா இருக்கணும்பீங்க. இல்ல ஆனா சும்மா சொல்லக்கூடாதுங்க அம்னே. நான் இந்த காம்பவுண்டுக்கு வந்ததுல இருந்து இப்படி வெக்கப்பட்டு நான் பார்த்ததே இல்லாமனே. எனக்கு உங்க மேல ஒரு உய்யா. உய்யாவா? அப்படின்னா? எங்க காலேஜ்ல உய்யானா லவ்னு அர்த்தம். அப்படியா? நல்ல காலேஜ் அம்னி, தொடர்ந்து அங்கேயே படிமா. நிறைய விஷயங்கள் கத்துக்கலாம், நம்ம ஃபியூச்சருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அங்கிள், என்னடா? எனக்கு உங்க மேல ஒரு உய்யா. அடி ராஸ்கல், போடா. நமஸ்காரமா. நமஸ்காரம். வாங்க உட்காருங்க. வக்கீலையா நல்லா இருக்காரா? நல்லா இருக்காருமா. இன்னும் 2 நாள்ல கேஸ் விசாரணைக்கு வருது. இந்த டாக்குமெண்ட்ல உங்ககிட்ட கையெழுத்து வாங்கிட்டு வர சொல்லி வக்கீல் ஐயா என்ன அனுப்பிச்சாருமா. இந்தாங்க. வேணாம், இந்தாங்கம்மா. இங்க போடுங்க. இந்த இடத்துல. ஏதோ இந்த வீட்டையும் இதுல வர்ற வாடகையும் நம்பித்தா நானும் என் பேத்தியும் இருக்கோம். எப்படியாவது கேஸ ஜெயிச்சு இந்த வீடு எங்களுக்கே கிடைக்கிற மாதிரி பண்ணுங்கய்யா. இது உங்க புருஷன் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு கட்டின வீடு. தைரியமா இருங்கம்மா, கேஸ் உங்க பக்கம் தான் ஜெயிக்கும். இன்னும் 2 நாள் கழிச்சு கோர்ட்டுக்கு வாங்க. அப்ப நான் வரமா? நல்லதுங்க.
తొందరగా రండి రండి తొందరగా రండి 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 రా రండి తొందరగా రండి 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 రా బావా మీరు అలాగెళ్ళి చూడండి నేను ఇలాగెళ్ళి చూస్తున్నాను మంచిది బాగా చూసి రండి బావా బావా నీకు ఐస్ ఐస్ అడుగుతున్నాడా తీసిరా రంగమారా வணக்கம். நமஸ்காரம். திஸ் இஸ் நைஸ் பிளேஸ். இது ஒரு நல்ல இடம். நான் ஆட பிச்சைக்காரன் நாயே இத முன்னாடியே சொல்லி இருந்தா எனக்கு கொஞ்சம் சௌரியமா இருந்திருக்குமே. டேய் 100 வருஷமா நான் இங்க கைடா இருக்கிறேன். ஐ ஆம் ய கைட். என்ன ஃபாலோ பண்ணா நான் இந்த இடத்தை எல்லாம் சுத்தி காட்டுவேன். 100 ரூபீஸ் கொடுப்பியா? ఇస్తానండి சரி ఇస్తాను. வாடா. வணக்கம் சார். நமஸ்காரம் சார். இங்க எல்லா இடத்தையும் நல்லா சுத்தி காமிப்பேன். ஒரு 25 ரூபாய் சார்ஜ். பாபு நாக்கு தமிழ் தெரிவது. தமிழ் தெரியாதா? சௌரியமா போச்சு. டே 75 வருஷமா நான் இங்கதான் எல்லாரும் சுத்தி காமிச்சிட்டு இருக்கேன். I am a guide, you know? 100 ரூபா 100 rupees சார்ஜ். இஸ்தானு. வாடா வாடி. இந்த சைட் இருக்கே இது நரசிம்ம பல்லவருக்கு நான் தான் வாங்கி கொடுத்தேன். అట్టనా? எட்டனாவுக்கெல்லாம் இதை தர மாட்டாங்கடா. All peoples comes. See this culverts. டே மண்டையா. இந்த சிலைகள் எல்லாம் 10ஆம் நூற்றாண்டுல செஞ்சது. செய்யும் போது சின்னதா தான் இருந்தது. மழை பெஞ்சு வளர்ந்துருச்சு. வாடி உனக்கு இருக்குடி. இந்த பூனை இருக்கே இத முதலாம் நரசிம்ம பல்லவர் பாகிஸ்தானோட சண்டை போட்டு ஜெயிச்சிட்டு என் நாட்டு வழியா வரும்போது நான் அவருக்கு இத பிரசன்டேஷன் பண்ணேன். అలాగా? டே மண்டையா அலிபாபாவும் 40 திருடர்களும் இங்கதான் தங்கியிருந்தாங்க. నువ్వు ఏం చెప్తావు? புரியல? எனக்கே புரியல. அலிபாபா நலப்பை தொங்குலு இங்கதான் ஸ்டே பண்ணிருந்தாங்க. டேய் வாய மூடுறா பயமா இருக்கு. வாடகை தரலன்னு போன மாசம் தான் எல்லாரும் காலி பண்ண சொல்லிட்டேன். అలాగా? ஆளுக்கு பத்தி எவன் பேசுறது இல்ல. வா రండి. ராங்கடா. டேய் இதாண்டா 12ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த டிராகுலா. டேய் இதுதான் ஜுராசிக் பார்க். இந்த டிராகுலா இருக்கே ఇది డ్రాకుల్లా కాదు. டேய் காதில்லடா டிராகுலா. లేదు జురాసిక్ పార్క్ కాదు. டேய் மண்டையா இது ஜுராசிக் பார்க் காது இல்ல வெறும் ஜுராசிக் பார்க். ఇది ఏనుగు. ஏனுகுவோ எருமுகுவோ 100 ரூபாய் பணம் தர்றா. లేదు ఇది ఏనుగు. జురాసిక్ పోయి చెప్తావు. பொய்யாவே இருக்குண்டா மண்டை. 100 ரூபாய் பேசுனல எடு. பொய்க்கு வேணா 5 ரூபாய் கழிச்சுக்கோ. 95 ரூபாய் எட்ரா எட்ரா. నువ్వు పోయి చెప్తున్నావు. నా బావని అడిగేసి ఇస్తాను. டேய் அடிகேசியாவது புரிகேசியாவது பணம் தர்றா. ఇవ్వను. டேய் தர்றா பணத்தை. பாவா கொட்ட சொல்லு. என்ன பாவா காவன். டேய் டேய் படோ பிச்சு புடா. நீங்களா 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 டிவிஎஸ்ல வேலை செய்யறேன்னு சொன்னீங்க. எல்ஐசில வேலை செய்யறேன்னு சொன்னீங்க. ஃப்ராடு. நீங்க ஒழுக்கமாக்க. ஷில்பா ஷெட்டி லவ் பண்ணாலும் ஜாலி. பாப்பம் பட்டி சின்ன குட்டி லவ் பண்ணாலும் ஜாலி. பம்பாய் பார்ட்டி ஷில்பா ஷெட்டி லவ் பண்ணாலும் ஜாலி. பாப்பம் பட்டி சின்ன குட்டி லவ் பண்ணாலும் ஜாலி. புல்வீரு குடிச்சாலும் ஜாலி. இல்மோரு குடிச்சாலும் ஜாலி. கோட்டை மினிஸ்டர் ஆனாலும் ஜாலி. வெட்டர் ரவுடி ஆனாலும் ஜாலி ஜாலி ஜாலி. ஷில்பா ஷெட்டி லவ் பண்ணாலும் ஜாலி. பாப்பம் பட்டி சின்ன குட்டி லவ் பண்ணாலும் ஜாலி.
பெஸ்ட் பிளேயர் டெண்டுல்கர் போல் மாறினாலும் ஜாலி கில்லிக்கு பங்கில்லி தாண்டு ஆடினாலும் ஜாலி மைக்கேல் ஜாக்சன் போல ஸ்டேஜில் ஆடினாலும் ஜாலி மதுரை வீர குத்து கட்டி பாடினாலும் ஜாலி தாஜ் ஹோட்டல் பாருக்கு போய் சின்னடிச்சாலும் ஜாலி 4 கிளாஸ் பட்டைய வாங்கிகள் படிச்சாலும் ஜாலி பங்கு வச்சாலும் ஜாலி காட்சி சம்மர் வச்சாலும் ஜாலி பட்டம் தந்தாலும் ஜாலி நாம பட்ட விட்டாலும் ஜாலி 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 பம்பாய் பாட்டி ஷில்பா ஷெட்டி லவ் பண்ணாலும் ஜாலி பாப்பம் பட்டி சின்ன குட்டி லவ் பண்ணாலும் ஜாலி ಶಿಷ್ಯನಾಗ ಪ್ರೇಮಾನಂದ ವರ್ಜನಾಲು ಜಾಲಿ ಸೆಟ್ ಕಾಮ ಸಿಐಡಿன்னு வெரட்டினாலும் ஜாலி பிபிசியில் நம்ம பேரு அடிபட்டாலும் ஜாலி பீச் ரோட்டில் கேப்பாரத்து கிடந்துட்டாலும் ஜாலி மாருதி 1000 கார்ல ஏறி மலைய போனாலும் ஜாலி மாட்டு வண்டி கட்டிக்கிட்டு மப்சல் போனாலும் ஜாலி ஆப்ரைட்டில் போனாலும் ஜாலி பிளாட்ஃபார்மில் போனாலும் ஜாலி சுடிதார் வந்தாலும் ஜாலி மடிசாரு வந்தாலும் ஜாலி 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 பம்பாய் பாட்டி ஷில்பா ஷெட்டி லவ் பண்ணாலும் ஜாலி பாப்பம் பட்டி சின்ன குட்டி லவ் பண்ணாலும் ஜாலி புல் பீர் குடிச்சாலும் ஜாலி ஜில்மோர் குடிச்சாலும் ஜாலி கோட்டை மினிஸ்டர் ஆனாலும் ஜாலி பெட்டர் ரவுடி ஆனாலும் ஜாலி 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 பம்பாய் பாட்டி ஷில்பா ஷெட்டி லவ் பண்ணாலும் ஜாலி பாப்பம் பட்டி சின்ன குட்டி லவ் பண்ணாலும் ஜாலி பம்பாய் பாட்டி ஷில்பா ஷெட்டி லவ் பண்ணாலும் ஜாலி பாப்பம் பட்டி சின்ன குட்டி லவ் பண்ணாலும் ஜாலி எப்படியோ கஷ்டப்பட்டு என் பொண்டாட்டி ஊருக்கு அனுப்பிச்சிட்டேன். அப்ப இன்னைக்கு மஜாதான். லவ் தானே தெரியுதுல்ல மூடு. ஏமா பூ வாங்கிக்கமா. இல்ல வேண்டாமா. ஒரு பொண்ணு பூவை வேண்டான்னு சொல்லக்கூடாது, வாங்கிக்க ப்ளீஸ். என்ன சைட் அடிக்கிறியா? இல்ல, நான் உங்களை லவ் பண்றேன். பிரதர் மேடம், சாரு என்ன லவ் பண்றாரா? சாரு என்ன லவ் பண்றாரா? நீ கழுத்துல போட்டிருக்கியே இந்த மைனர் செயின், இது நீ சம்பாதிச்சு வாங்குனதா? இல்ல நீ போட்டுக்கிற டி-ஷர்ட் ஜீன்ஸ் நீ சம்பாதிச்சு வாங்குனதா? அதை விடு, கால்ல போட்டிருக்கியே காஸ்ட்லி ஷூஸ், இதாவது நீ சம்பாதிச்சு வாங்குனதா? உன் மானத்தை காப்பாத்துற துணியவே உன்னால சம்பாதிச்சு வாங்க முடியாதப்போ உன்னை நம்பி வர ஒரு பொண்ணோட மானத்தை காப்பாத்துற புருஷனா உன்னால எப்படி வாழ முடியும்? லவ் பண்றானா? லவ். ஏண்டி காலேஜுக்கு படிக்க போறியா இல்ல பாடம் நடத்த போறியா? பெருசா என்னமோ லெக்சர் அடிக்க பாடி.
ஹலோ, நான் வந்து ஹெல்ப் பண்ணான்னு பார்த்தேன். அப்புறம் உங்க வீரத்துக்கு வேலை இல்லாம போயிடும்ல, அதான் நின்னு வேடிக்கை பார்த்தேன். சும்மா சொல்லக்கூடாது, சூப்பரா ஃபைட் பண்றீங்க. ஒரு நிமிஷம் என்ன, ஈவினிங் வரைக்கும் டைம் தரேன். கரெக்டா நான் என்ன பிரசன்ட் கொடுப்பேன்னு யோசிச்சு வைங்க. நான் வரேன், பாய். என்ன லேட் ஆச்சுன்னு கோவமா? 5 minutes டைம் தரேன். நான் என்ன பிரசன்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு கரெக்டா சொன்னா ஒரு உம்மா தரேன். வேண்டாம், பிரசன்ட் வேண்டாம், ஒண்ணு வேண்டாம், நீ போயிடு. என்ன பொய்க்கோ வந்தானே? இத பார், தயவு செஞ்சு போயிடு. இனிமேல நான் சஸ்பென்ஸ் வைக்க விரும்பல. உங்களுக்காக வாங்கிட்டு வந்த பிரசன்ட் இந்த ஷர்ட் தான். நானே போட்டு விடுவேனா? எப்ப வேணாலும் வேலை கிடைக்கும், ஆனா ஒரு நல்ல பொண்ணு கிடைக்காது. இவங்க 2 பேரையும் நம்ம சேர்த்து வச்சிடணும். சுமித்ரா, நடந்ததெல்லாம் நான் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். நம்ம யாரு மேல அதிக பிரியம் காட்டுறோமோ அவங்க மேலதான் அதிக கோபம் காட்டுவோம். நீ சட்டையை கொடுத்தப்ப வேண்டான்னு தூக்கி எறிஞ்சவன் இப்ப அதே சட்டையை நெஞ்சு மேல அணைச்சிட்டு படுத்திருக்கான். போய் பாரு. நான் போனதுக்கு அப்புறம் ஷர்ட்டை கட்டி பிடிச்சு தூங்குற அளவுக்கு என் மேல பிரியம் இருக்குல்ல. என்னையே நான் ஷர்ட் கொடுக்கும்போது கோவப்படுற மாதிரி நடிக்கணும். உங்களுக்கு அவ்வளவு ஆசை இருந்தா என்னையே கட்டி பிடிச்சிருக்கலாம்ல. நீங்க அடிச்சது கூட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ப்ளீஸ், நான் சொல்ற கொஞ்சம் நம்பு. உன்னோட ஆசைகளுக்கும் எதிர்பார்ப்புகளுக்கும் தகுந்தவன் நான் இல்லை. கல்யாணத்தன்னைக்கு ஒரு பொண்ணு கழுத்துல ஏற மஞ்ச கயிறு தாலி கயிறை நிலைக்கிறதும் தாம்பு கயிறை மாறுறதும் அது கற்றவனோட யோகிதை பொறுத்தது. எனக்கு அந்த யோகிதை இல்ல. என்ன மறந்துரு. அப்புறம் நீ நினைக்கிற மாதிரி நான் எந்த வேலையிலும் இல்ல, சுயமா சம்பாதிக்கிறவனும் இல்ல, உனக்கு எந்த விதத்திலையும் நான் தகுதியானவனும் இல்ல. இனியும் உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. பூக்கிற எல்லா பூவும் பூஜைக்கு போகணும்னு தான் ஆசைப்படுது. ஆனா அது பூஜைக்கு போறதும் புதக்குழிக்கு போறதும் அந்த பூவோட ஆசைப்படி நடக்கிறது இல்ல. அது மாதிரிதான் வாழ்க்கையும். நீ நினைக்கிற மாதிரி வாழ்க்கை விளையாட்டு இல்ல. தயவு செஞ்சு என்ன மறந்துரு. அற்புதமான நடிப்பு, அருமையான வசனம். நாளைக்கு காலையில நான் கொடுத்த ஷர்ட்டை நீங்க போட்டு வரீங்க, ஓகே? எனக்கு கோயிலுக்கு வர சொன்னீங்களாமே, கோபால் சொன்னாரு. ராத்திரி நீயும் சுமித்ராவும் பேசிட்டு இருந்தத நான் கேட்டேன். சுமித்ரா பிறந்ததுலேருந்து ஒரு நாள் கூட என்ன பிரிஞ்சு இருந்ததே இல்லை. இன்னைக்கு என்ன பார்க்காம இருந்தாலும் பரவாயில்ல, உன்னை பார்க்காம இருக்க முடியாதுங்கிறதுக்காக என் கூட ஊருக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டா. அவதான் என்ன புரிஞ்சுக்கலன்னா நீங்களுமே என்ன புரிஞ்சுக்கல. உன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டதுனாலதான்ப்பா உங்ககிட்ட பேச வந்தேன். காதலிக்கிற பொண்ணு முன்னால விதவிதமா ட்ரெஸ் போட்டுக்கிட்டு
நான் அப்படி இப்படின்னு பொய் சொல்லிக்கிட்டு தெரியுற இந்த வயசுல வேலை வெட்டி இல்லாத வாங்குற உண்மைய சொன்னியே, அதுல உன் நேர்மையை புரிஞ்சுக்கிட்டேன். திடீர்னு நான் கண்ணை மூடிட்டா என் பேத்தி அனாதையா நிப்பாளேன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இப்ப அவளை அன்பா கவனிச்சுக்கிறதுக்கு நீ இருக்கேங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். பாட்டி, சுமித்ராவுக்கு நான் எந்த விதத்திலும் தகுதியானவன் இல்ல. ஒரு பொண்ணை ஏத்துக்க உனக்கு தகுதி இல்லைன்னு நினைச்சு நீ ஒதுங்கறத விட அந்த பொண்ணுக்கு தகுதியானவனா உன்னையே மாத்திக்க கூடாது. நான் மறுபடி ஊர்ல இருந்து வரும்போது நீ ஒரு நல்ல வேலையில இருக்கணும். நிலுப்பா, எங்க போற? இந்த கம்பெனில ஏதாவது வேலை கிடைக்குமான்னு. தம்பி, இப்பெல்லாம் மனுஷன் செய்யற வேலையை மிஷினே செய்யுது. பல வருஷமா வேலை செஞ்சவங்களுக்கு எங்க வேலை இல்ல. இப்ப போய் புதுசா வேலை கேட்க வந்திருக்க. போ போ, சொந்தமா தொழில் செஞ்சு போச்சுக்க போ. இது பாருங்க, கல்யாணத்துக்கு வேண்டிய நகை புடவை எல்லாம் எடுத்து கொடுத்துட்டேன். இனி என்னென்ன வேணுமோ அதெல்லாம் முன்னாடியே கேட்டு வாங்கிக்க. கடைசி நேரத்துல கேட்டு என்ன தொல்லை பண்ணாத, புரியுதா? அம்மா, 10,000 ரூபாய் பட்டுப்புடவை எடுத்தனால அதை எடுத்து கொடுமா. ஏம்மா, இப்ப கையில காசு இல்ல, வரும்போது வாங்கி தரல. நாம கல்யாண வேலையை அலைஞ்சிட்டு இருக்கோம். உங்க அப்பா எங்க குடிச்சிட்டு திரியறாரோ என்னவோ. கம்ப்யூட்டர் கிளாஸ் ஜாயின் பண்ணதே பாரோட ஃபிகரை ஃபீட் பண்ணதா. டேய், சேனை குடுறா. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, அப்புறமா பார்க்கலாம்டி. என்ன தகராறீங்க சார்? ஒரு பொண்ணு கைட்டு வந்து செயின் அடுத்து ஓடி வந்தா சார். நான் பிடிக்கலாம் என்ன ஓடி போயிருப்பேன் சார். இல்ல சார், நான் திருடல. இவன் தான் திருடிட்டு ஓடி வந்தான். ஏய், யார பத்திர திருடன்ற? நீ திருடிட்டு என் மேல போறியா? சார், இவன் தான் திருடன். பாலு, என்னாச்சு பாலு? என்ன நடந்தது? செயின் இவன் திருடிட்டு பழைய ஏன் மேல போடுறான் சுமித்ரா. ஏண்டா, பட்ட பகல செயின் திருட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி அடிக்கிறியா? யோ, யார பார்த்து திருடன்னு சொல்ற? இவர் யார் தெரியுமா? ஒரு பெரிய ஆபீஸ்ல கௌரவமான வேலையில இருக்காரு. இவர் எதுக்காக செயினை திருடணும்? யார் இவனா? கேவலம் ஒரு பொண்ணு கைட்டு வந்து செயினை திருடிட்டு ஓடி வந்தவன். இவன் பெரிய கம்பெனில வேலை செய்யறானா? ஏண்டா, சில்லறை வேணும்னு போய் சொல்லி என் பேரை யூஸ் பண்ணி சைக்கிள் திருடிட்டு போனானே. நீ சுத்திக்குள்ள எங்கேயாவது என்கிட்ட மாட்டுவேன்னு தேடிட்டே இருந்தா நானு. அட, ஊரடிச்ச திருடனா இருப்பான் போலுக்கு. அவன் பாக்கெட்டை செக் பண்ணி பாருங்க. இன்னும் என்னென்ன திருடி இருக்கான்னு பாப்போம். இவன் தான் திருடிட்டு வந்தானு. இப்போ அதை நம்புங்க சார். இல்ல, நான் எடுக்கல. என்ன நம்புங்க சார். இந்த செயின் எப்படி என் பாக்கெட்ல வந்ததுன்னு எனக்கு தெரியாது. ஏண்டா, போலீஸ்காரங்க திருடனாச்சே நீ? உண்மையை சொல்லுங்க, நீங்க திருடுனீங்களா? சைக்கிள திருடுனது உண்மைதான். ஆனா செயினை நான் திருடல. என்ன நம்ப சுமித்ரா. என்னைக்கு ஒரு திருடன் எல்லாத்தையும் தானே திருடனதா ஒத்துக்கிட்டு இருக்கான். கேவலம் ஒரு சைக்கிள் திருடனேன்னு சொல்றியே, உனக்கு வெக்கமா இல்ல? இவ்வளவு கேவலமானவன் கூட பழகுறதை நினைச்சு நான் வெக்கப்படுறேன், வேதனைப்படுறேன். என்ன மேன், என்ன இங்க கலாட்டா? பழைய கேடு சார், இவன் செயினை திருட்டு ஓடி இருக்கான். பப்ளிக் பிடிச்சிட்டாங்க. கான்ஸ்டபிள்,